உண்மையா சொன்னா? இவன் எப்படி கரெக்டா இங்க வந்தா? ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ? ச்சே. சார் அவங்க தான் சார். மேடம், இவர் கூட தான் நீங்க பைக்ல போக போறீங்க. ஹலோ, பைக்லலாம் என்னால போக முடியாது. உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ இவர் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம் மேடம். வேற வண்டி எதுவுமே இல்ல. நானே அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் மேடம். ஹலோ, எனக்கு வேற ஆட்டோ பிடிச்சு கொடுங்க. மேடம், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஆட்டோ புக் பண்ணி கொடுனா எப்படி புக் பண்ணி கொடுக்கறது? என்ன? அப்படி காசே இருந்தாலும் இது பீக் ஹவர் மேடம். எந்த ஆட்டோவும் கிடைக்காது. போறதுன்னா இவர் கூட போங்க, இல்லைன்னா ஆட்டோ ரெடி ஆகிற வரைக்கும் அமைதியா இருங்க. சார் நீங்க போங்க சார், இது தேராத கேஸ் சார். இவங்களை கட்டிக்கிட்ட புருஷன் ரொம்ப பாவப்பட்டவர் சார். ஹலோ, இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தீனா உன் ஆபீஸ் மூணதுக்கு அப்புறம் தான் நீ ஆபீஸ் போவ. பரவாயில்லையா? தெரியாத ஒரு ஆளு கூட எப்படி பைக்ல போறது? தெரியாத ஆளா? சரிதான். உனக்கு என்னம்மா, பைக்கில் போகும்போது உரசக்கூடாது, அவ்வளோதானே? இருமா வரேன். மா, இப்போ உட்காந்தா உரசாதுமா. பாப்பா, என்ன வாய்ஸா இருந்த பொண்ணுக்கு? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. சரிம்மா சரிம்மா. சார் பார்த்து பத்திரமா கூட்டு நான் பாத்துக்கிறேன்.